ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. Welcome back friends of ICP Academy. நாம் இப்போ லெசன் யூனிட் நம்பர் 3 சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் 1930 பார்க்குறோம். இந்த யூனிட் ஓவராலாக நம்ம பார்க்கும்போது அக்ரிமெண்ட் பிட்வீன் த பையர் அண்ட் செல்லர், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, இமீடியட் ட்ரான்ஸ்ஃபர் சேல், அக்ரிமெண்ட் படி அப்புறம் லேட்டர் yet to be transferred, next goods, existing goods, future goods, contingent goods, existing goodsல specific goods, ascertain goods, unascertain goods, then when come to price, money consideration, next இந்த contractல essentials of valid contract. இந்த ஹெட்டிங்ஸில் நம்ம இந்த லெசனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ சேல் ஆஃப் குட்ஸ் பிஃபோர் தி ஆக்ட் ஆஃப் 1930 அப்படின்னு பார்த்தோன்னா 1913 சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் வாஸ் brought into force on 1st July 1930 and which is applicable for the whole of India. இந்தியா முழுக்க இது ஒரே சட்டம் செல்லுபடியாகும். ஆனால் அதுக்கு முன்னாலன்னு பார்க்கும்போது 1893 இங்கிலீஷ் சேல் ஆஃப் குட்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. பட் பிஃபோர் தட் அப்படின்னு பார்க்கும்போது சேல் ஆஃப் குட்ஸ் அப்படிங்கிறது வந்து சாப்டர் 7 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 என்ன சொல்லப்பட்டிருந்ததோ அதன்படி மட்டுமே நடந்து வந்துட்டு இருந்தது. பட் வென் அந்த ஒரு சேல் ஆஃப் குட்ஸ் அப்படிங்கிறது வரும்போது அதுக்கு ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு ஆக்ட் வேணுங்கிறது யோசிக்க ஆரம்பித்தப்புறம் ஒரு புது ஆக்ட் 1930 கொண்டு வந்தாங்க. அப்போது இந்த ஆக்ட் வந்ததுக்கப்புறம் இன்னை வரைக்கும் திஸ் இஸ் தி ஆக்ட் விச் சேல் ஆஃப் குட்ஸுங்கிற ஒரு இதை வந்து இந்தியா ஃபுல்லுமாக பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஆக்டு தான். அப்பப்போ டைம் டு டைம் அதில் அமெண்ட்மெண்ட் மட்டும் இருந்துகிட்டு இருந்தது. இந்த ஆக்டுடைய ஸ்கோப் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆக்ட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல் கான்ட்ராக்ட்ஸ் ரிலேட்டட் டு சேல் ஆஃப் குட்ஸ். அதாவது மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு குட்ஸ் மாறும்போது ஒருத்தர் இன்னொருத்தருக்கு விற்கும்போது திஸ் ஆக்ட் இஸ் அப்ளிகபிள். அதே சமயத்தில் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு இந்த ஆக்ட் வந்து அப்ளிகபிளாக இல்லை. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் அல்லது குட்ஸ்ன்னு சொல்லும்போது லேண்டு, ஃபீல்டு, ஷாப் ஆர் ஹவுஸ் எக்ஸெட்ரா. அந்த மாதிரி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1882 இஸ் அப்ளிகபிள். பட் ஃபார் மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வரும்போது சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் 1930 ஹோல்ட்ஸ் குட். இதனுடைய ஜென்ரல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 வந்து கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் ஆஃப் குட்ஸுக்கும் அப்ளிகபிளாக தான் இருக்கும். ஆனால் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டில் நமக்கு எக்ஸ்ப்ரெசிவாக ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் 1913 சில எக்ஸ்ப்ரெஷன்ஸ் யூஸ் ஆகிருக்கு. பட் அதை டிஃபைன் ஆகாதது கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் ஆஃப் குட்ஸோட டெஃபினேஷனை தான் இங்கேயும் எடுத்துக்கிறோம். நம்ம அதோட மீனிங்கை தான் இதுக்கு மீனிங்காகவும் எடுத்துக்கிறோம். கஸ்டம் அப்படின்னு வரும்போது யூசேஜஸ் கஸ்டம்ஸ்னு வரும்போது இங்கேயும் கான்ட்ராக்டுடைய ரெண்டு பார்ட்டி போத் த பையர் அந்த செல்லரை பைண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அந்த கான்ட்ராக்ட் ஆஃப் சேலை என்டர் ஆகும்போது யார் இருக்காங்களோ, யார் 2 பேர் என்ட்ரி ஆகிறாங்களோ அவங்கள பைண்ட் பண்ணக்கூடிய வகையில் தான் இது இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் வி கம் பேக் டு டெஃபினிஷன்ஸ் அண்டர் திஸ் ஆக்ட். இதில் டெஃபினிஷன் பார்க்கும்போது ஃபஸ்ட் டேர்ம் தட் வி ஆட் டு நோ இஸ் பையர் அண்ட் செல்லர். பையர்
அப்படிங்கிறது எனி பர்சன் ஹூ பைஸ் ஆர் அக்ரீஸ் டு பை குட்ஸ். இது செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1ல் டிஃபைன் ஆகுது. எந்த ஒரு பொருளையும் வாங்கக்கூடியவரோ அல்லது வாங்குவதற்காக ஒப்புதல் கொடுக்குறவரையோ நம்ம பையர்னு சொல்கிறோம். அட் த சேம் டைம் செல்லர் அப்படிங்கிறவர் அ பர்சன் ஹூ செல்ஸ், யார் விற்கிறதுக்கு ரெடியாக இருக்காரோ அல்லது விற்கிறதுக்கு ஒற்றுக்கொள்கிறாரோ அவரை செல்லர்னு சொல்கிறோம். அது செக்ஷன் 2 சப்செக்ஷன் 13. அப்போ பையர் அண்ட் செல்லர் அப்படிங்கிற ரெண்டும் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி, ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய செல்லாக தான் இருக்கும். இதில் இந்த கான்ட்ராக்ட்குள்ளே என்ட்ரி ஆகிற ரெண்டு பார்ட்டியும் குறிக்கக்கூடிய சொல்லாக தான் இது இருக்குது. காமன் மீனிங்கை விட இங்கே நம்ம கொஞ்சம் ப்ராட் மீனிங்கில் தான் பார்க்குறோம். பையர் அப்படிங்கிறது யார் வாங்குகிறாங்களோ அவங்கள மட்டும் பையர்னு சொல்லாமல் வாங்க ஒத்துக்கொள்ளக்கூடிய நபரையும் நம்ம இந்த இடத்துல பையர்னு சொல்கிறோம். அதே மாதிரி செல்லருங்கிறவர்களை உண்மையாக விற்கக்கூடியவரையும் விற்க ஒப்புதல் கொடுக்கக்கூடியவரையும் சேர்ந்து தான் செல்லர்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் டேர்ம் குட்ஸ்னு வரும்போது, குட்ஸ் அப்படிங்கிறது எனி ப்ராப்பர்ட்டி, மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அசையும் சொத்து எதுவாக இருந்தாலும் அதை விற்கலாம். அந்த விற்குதலுக்கு நமக்கு சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற இந்த ஆக்ட் படி தான் இந்த ஆக்டில் சொல்லப்பட்டபடி தான் அதனுடைய விற்குதல் அப்படிங்கிறது சம்மந்தப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதில் நமக்கு ஸ்டாக்ஸு, ஷேர்ஸு, க்ராப்ஸ், கிராஸ் எதெல்லாம் கூட அட்டாச் ஆக முடியுமோ, எதெல்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்தர் இடத்துக்கு அதனுடைய உரிமை மாற்றப்பட்டு கொடுக்க முடியுமோ அது எல்லாமே இந்த ஆக்ட் கவர் பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். ஆக்ஷனபிள் கிளைம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்லி பை ஆக்ஷன் ஆர் சூட் இல்லை ஒரு டெட் அப்படின்னு வரக்கூடியதை விச் கேன் பி என்ஃபோர்ஸ்ட் ஒன்லி பை ஆக்ஷன், அதை ஆக்ஷனபிள் கிளைம்ஸ்ன்னு சொல்கிறோம். டெட் அப்படிங்கிறது மூவபிள் ப்ராப்பர்ட்டி கிடையாது. அதே வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் ரெசிப்ட் அப்படிங்கிறது செக்ஷன் 176 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் அடிப்படை குட்ஸ்னு தான் கன்சிடர் பண்ணுது. அதையும் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 7 படி சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டில் குட்ஸ்னு தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். குட்ஸ் அப்படிங்கும்போது டேஞ்சிபிள் அண்ட் இன்டான்ஜிபிள் குட்ஸ் ரெண்டுமே நம்ம சேர்த்துக்கலாம். இன்டான்ஜிபிள்ங்கிறது நம்ம கண்ணால் பார்க்க முடியக்கூடிய பொருள், பார்க்க முடியாத பொருள், பார்க்கக்கூடிய பொருள் ரெண்டையுமே குட்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இதில் உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் இன்டான்ஜிபிள் குட்ஸுக்குன்னா குட்வில், காப்பிரைட், பேட்டன்ட், ட்ரேட்மார்க், ஸ்டாக்கு, ஷேரு, ஸ்டீம், வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, இது எல்லாமே வந்து நம்ம குட்ஸுங்கிற நேமில் தான் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்போ கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் குட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸிஸ்டிங் குட்ஸ், ஃப்யூச்சர் குட்ஸ், கண்டின்ஜென்ட் குட்ஸுங்கிற 3 ப்ராட் கேட்டகரியில் பார்க்குறோம். நம்ம எக்ஸிஸ்டிங் குட்ஸ்னால் அதையும் 3 வகையாக பிரிக்கிறோம். ஸ்பெசிஃபிக், அசர்டைன்ட், அன்அசர்டைன்டுன்னு பார்க்குறோம். இப்போ நவ் வாட் இஸ் எக்ஸிஸ்டிங் குட்ஸ்? எக்ஸிஸ்டிங் குட்ஸ் அப்படிங்கிறது டைம் ஆஃப் த கான்ட்ராக்ட் ஆஃப் சேல், எப்போ ஒருவர் அவர் கையில் இருக்கிற பொருளை மற்றவருக்கு விற்கிறாரோ, அவருடைய பொசஷனில் இருக்கக்கூடிய பொருளை இன்னொருத்தருக்கு கொடுக்குறாரோ, அந்த டைம் ஆஃப் கான்ட்ராக்டில் கையில் இருக்கக்கூடிய குட்ஸை நம்ம எக்ஸிஸ்டிங் குட்ஸ்னு சொல்கிறோம். இந்த எக்ஸிஸ்டிங் குட்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன வகையில் இருக்கலாம் அப்படின்னா, ஸ்பெசிஃபிக் குட்ஸ்ன்னு அதை ஃபஸ்ட்டு சொல்கிறோம். ஸ்பெசிஃபிக் குட்ஸ் அப்படின்னா த குட்ஸ் விச் கேன் பி ஐடென்டிஃபைடு. எந்த பொருள், இந்த பொருளை விற்கிறோம் அப்படின்னா அந்த பொருளுக்குரிய இலக்கணத்தை சொல்லி எந்த பொருளை நம்ம காட்டுறோமோ அந்த பொருளை வந்து ஸ்பெசிஃபிக் குட்ஸ்ன்னு சொல்கிறோம். அட் த டைம் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் இஸ் மேட், அந்த சேலுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டை போடும்போது எந்த பொருளை விற்பதற்காக ஒப்பந்தம் நடைபெறுதோ அந்த பொருளை ஸ்பெசிஃபிக் குட்ஸ்ன்னு சொல்கிறோம். இது செக்ஷன் 2 சப்செக்ஷன் 14 டீல் பண்ணது. எக்ஸாம்பிள், any specified and finally decided goods like a Samsung Galaxy S7 Edge Whirlpool washing machine, இப்போது 7 kg ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் எந்த பொருள்னு சொல்கிறோமோ அதை வந்து நம்ம குட்ஸுங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். எக்ஸாம்பிள் 2 வந்து A had 5 cars of different models. He agreed to sell a Sandro car to B and B agreed to purchase the same Sandro car. In this case, the sale is for specific goods as the car has been identified and agreed at the time of contract of sale. இப்போ ஏ என்பது இடத்துல 5 வகையான கார் அந்த சேலோட அக்ரிமெண்ட் போடுறப்போ இருக்குது. அப்போது அக்ரிமெண்ட் என்ன போடுறான்னா, என்னுடைய சாண்ட்ரோ காரை விற்பதற்காக நான் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே அந்த குட் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக அந்த சாண்ட்ரோ காரை தான்
நிர்ணயம் பண்ணுது. வேறு எந்த காரும் அந்த குட்ஸுங்கிற பொருள் அர்த்தத்துக்குள்ளே வராது. அதில் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லக்கூடிய குட்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் அசர்டைன் குட்ஸ். அசர்டைன் குட்ஸ் அப்படின்னா அக்ரிமெண்ட் பிரகாரம் எதை ஐடென்டிஃபை பண்ண முடியுமோ, அடையாளம் காட்ட முடியுமோ அதை அசர்டைன் குட்ஸ்னு சொல்கிறோம். கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் பண்ணும்போது அந்த அக்ரிமெண்ட் போட்டுக்கும்போது எந்த பொருளை காட்ட முடியுமோ, எந்த பொருளை அது குறிக்குதோ, எந்த பொருளை வந்து அடையாளம் காண்பிக்கப்படுதோ அதுதான் வந்து அசர்டைன்டு குட்ஸ்னு சொல்கிறோம். இது வந்து இந்த ஆக்டில் வந்து இந்த டேர்ம் டிஃபைன் ஆகலை. பட் ஜுடிஷியலாக அதுக்கு அர்த்தம் விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் ப்ராக்டிஸில் பார்த்தோன்னா அசர்டைன் குட்ஸும் ஸ்பெசிஃபிக் குட்ஸும் மோர் ஆர் லெஸ் ஒன்றே தான் இருக்கும். Out of the lot or large quantity of ascertained goods, the number of quantity contracted for is identified. Such identified goods are ascertained goods. இப்போ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளுடைய ஒரு பெரிய பொருளுடைய கூட்டத்தில் இந்த பொருளை விற்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு அவர் ஒரு பழமண்டியாக இருந்து நிறையா பழம் வச்சுருந்தாருன்னா அதில் 1 டன் பழம் விற்கிறோம், இந்த 1 டன் ஆப்பிள் கொடுக்குறேன்னாருனா அந்த 1 டன் ஆப்பிள்ங்கிறது ஸ்பெசிஃபைட் குட்ஸ், அசர்டைன் குட்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் 3 அதை எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஒரு ஹோல்சேலர், காட்டன் ஹோல்சேல் மர்ச்சன்ட் 100 பேல்ஸ் வச்சுருக்காரு குடோனில். அவர் வந்து 50 பேலை வந்து விற்பதற்காக ஒத்துக்கிட்டு அந்த 100 பேல்லேருந்து ஒரு 50 பேல்ஸை எடுத்து தனியாக வைக்கிறார், செலக்ட் பண்ணி வச்சிடுறாரு. அப்போது அந்த 100 பேலுங்கிறது குட்ஸுங்கிற இதில் வருது. அதில் அந்த 50 பேலை தனியாக செலக்ட் பண்ணி தனித்து வைத்திருக்கிற அந்த 50 பேல்ஸை அசர்டைன்டு குட்ஸ்னு சொல்கிறோம். அப்போ இந்த கான்ட்ராக்ட் இஸ் ஃபார் த அசர்டைன் குட்ஸ். காட்டன் பேல்ஸை விற்கிறோம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை அக்ரி பண்ணி அந்த கான்ட்ராக்டை ஃபார்மேஷன் பண்ணும்போது எந்த 50 பேலுங்கிறத தனிப்படுத்தி வச்சுருக்கிறதுனால அதை வந்து நம்ம சர்டைன் குட்ஸுன்னு தான் சொல்கிறோம். அன்அசர்டைன்டு குட்ஸ். அன்அசர்டைன் குட்ஸ்னால் ஸ்பெசிஃபிக்கலாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அந்த கான்ட்ராக்ட் பண்ணுறப்போ கூட இந்த பொருள் அப்படிங்கிறது அடையாளம் காட்டப்பட முடியாமல் போனால் அது அன்அசர்டைன் குட்ஸ். தே ஆர் இண்டிகேட்டட். ஒரு சாம்பிளை காட்டி இந்த மாதிரி இந்த பொருட்கள் அப்படின்னு பேசலாமே ஒழிய இதுதான் ஒரு பர்டிகுலர் பொருளை அடையாளம் காட்ட முடியாமல் இருந்தால் அது அன்அசர்டைன். இப்போ எக்ஸாம்பிள் 4 வந்து A agrees to sell B 1 packet of salt out of the lot of 100 packets lying in his shop. A வந்து 100 பாக்கெட் உப்பு அவர் கடையில் இருக்கிறதுல 1 பாக்கெட் விற்கிறதுக்காக ஒத்துக்கிறார். அப்போ இது அன்அசர்டைன் குட்ஸ். ஏன்னா அந்த 100 பாக்கெட்டில் எந்த பாக்கெட் டெலிவரி ஆகும்னு தெரியாது. அந்த பாக்கெட்டை எடுத்து கையில் கொடுத்த பின்னால் தான் அது வந்து ஸ்பெசிஃபிக் குட்ஸோ இல்லை அசர்டைன் குட்ஸோ ஆகுது. அதுக்கு முன்னால் உப்பு விற்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம்னு சொல்லும்போது அது அன்அசர்டைன் குட்ஸ்னு தான் ஆகுது. Next, example 5. X has 10 horses. He promises to sell one of them but does not specifically which horse he will sell. It's a contract of sale of uncertain goods. இப்போ குதிரை விற்கிறதுக்காக இவர் ஒத்துக்கிறார். ஒரு குதிரை வியாபாரி, அவரிடத்துல 10 குதிரை இருக்குது, என்னிடத்துல இருக்கக்கூடிய 10 குதிரையில் ஒன்று விற்கிறேன்னு சொல்லும்போது அந்த அன்அசர்டைன்டு குட்ஸ் தான். ஏன்னா 10ல் எந்த குதிரைங்கிறது தெளிவாக சொல்லப்படாததுனால அது அன்அசர்டைன்டு குட்ஸ்ன்னு ஆகுது. ஸோ இது நம்ம குட்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் ஸ்பெசிஃபைடு, அன்அசர்டைன்டு, அசர்டைன்டு ரெண்டுலேயும் டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஆடியோவில் நெக்ஸ்ட் ஃப்யூச்சர் குட்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.